மியான்மரில் நேற்று இரவு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் உருக்குலைந்துள்ளன. ஏராளமான கோயில்களும் சேதமடைந்துள்ளன. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200-ஐ எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்துள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெறும் நிலையில் இடிபாடுகளில் சிக்கி 1000 பேர் வரை பலியாகியிருக்கக்கூடும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மியான்மரில் நேற்று இரவு 11:56 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பல கட்டிடங்கள் உருக்குலைந்துள்ளன. மத்திய மியான்மரில் கட்டிடம் ஒன்று சீட்டுக்கட்டு போன்று சரிந்து விழுந்த நிலையில் அதை நேரில் பார்த்தவர்கள் பதிவு செய்த பதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலநடுக்கத்தில் புத்தர் கோயிலில் இருந்த கலசம் சரிந்து விழுந்தது. அப்போது அங்கிருந்த பக்தர்கள் கூச்சலிட்டனர். மியான்மரில் நிலநடுக்கத்தின் போது 20 மாடி கட்டிடத்தில் இருந்த கிரேன் விழுந்து ஆபரேட்டர் உயிரிழந்தார். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பல உயரடுக்கு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் சதுச்சக் பகுதியில் உள்ள 20 மாடி கட்டிடத்தில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேன் சரிந்து விழுந்தது. இதில் கிரேன் ஆபரேட்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நிலநடுக்கத்தின் போது 2 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களின் இணைப்பு பாலம் உடைந்து கட்டிடம் அசைந்த பதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நிலநடுக்கம் காரணமாக உயரமான கட்டிடத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. அந்த கட்டிடத்தின் ஒரு அறையில் தங்கியிருந்த கொரியாவைச் சேர்ந்த குடும்பத்தினர் பதற்றமடைந்தனர். அச்சத்தால் குழந்தை அலறிய காட்சிகள் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு 15 டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தற்காலிக கூடாரம், போர்வை, உணவு, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சூரிய ஒளி மின் விளக்கு, ஜெனரேட்டர், அடிப்படை மருந்துகள் உட்பட பல்வேறு நிவாரணப் பொருட்கள் ராணுவ விமானம் மூலம் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.